சமீப காலமாக ஆன்லைன் முதலீட்டு மோசடிகள் அதிகரித்து வரும் சூழலில் மக்கள் தங்கள் கடின உழைப்பில் ஈட்டிய பணத்தை பாதுகாப்பாக முதலீடு செய்ய மத்திய அரசின் அஞ்சல் அலுவலக திட்டங்கள் சிறந்த தேர்வாக உள்ளனர். இதில் குறிப்பாக வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் போன்று செயல்படும் அஞ்சல் அலுவலக டைம் டெபாசிட் திட்டம் முதலீட்டாளர்களிடையே மிகவும் பிரபலமானது. இது ஒரு மொத்த முதலீட்டு திட்டமாகும். இதில் முதலீடு செய்யப்படும் அசலுக்கு மத்திய அரசு முழு உத்தரவாதம் அளிப்பதுடன் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உறுதியான வட்டி வருமானத்தையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் தங்கள் வசதிக்கேற்ப 1 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டுகள் மற்றும் 5 ஆண்டுகள் என 4 விதமான கால அளவுகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். தற்போதைய வட்டி விகிதங்களின்படி ஓராண்டிற்கு 6.9%, 2 ஆண்டிற்கு 7%, 3 ஆண்டிற்கு 7.1 மற்றும் 5 ஆண்டிற்கு அதிகபட்சமாக 7.5% வட்டி வழங்கப்படுகிறது. நீண்டகால முதலீட்டை விரும்புவோருக்கு 5 ஆண்டு திட்டம் அதிக லாபத்தை தருவதாக அமைகிறது. உதாரணமாக, ஒரு முதலீட்டாளர் இந்த திட்டத்தில் 3 ஆண்டுகால அடிப்படையில் ரூபாய் 2 லட்சத்தை முதலீடு செய்கிறார் எனில் அவருக்கு 7.1% வட்டி கணக்கிடப்படும். இதன்படி முதிர்வு காலத்தின் இறுதியில் அவருக்கு வட்டியாக ரூபாய் 47,015 கிடைக்கும். அதாவது 3 ஆண்டுகள் கழித்து அவர் மொத்தமாக 2,47,015 திரும்ப பெறலாம். சந்தை அபாயங்கள் ஏதுமின்றி நிம்மதியான லாபத்தை எதிர்பார்க்கும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும். அஞ்சல் அலுவலக திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால், முதலீடு செய்பவர் எந்த வயதினராக இருந்தாலும் அனைவருக்கும் பொதுவான வட்டி விகிதமே கடைபிடிக்கப்படுகிறது. வங்கிகளில் பொது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வட்டியும் மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வட்டியும் வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் அனைவருக்கும் சமமான மற்றும் நிலையான லாபம் கிடைக்கிறது. எனவே போலி முதலீட்டு தளங்களை நம்பி ஏமாறுவதை விட இதுபோன்ற அரசு அங்கீகாரம் பெற்ற சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும்.